ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து வெங்காய தொக்கு. மாங்காய் தொக்கு பார்த்துட்டோம், தக்காளி தொக்கு பார்த்துட்டோம். அந்த வரிசையில் வந்து வெங்காய தொக்கு வருது. அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு 3/4 கிலோ வெங்காயம் எடுத்து நல்லா உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மிக்சியில் தான் அது எல்லாமே பச்சையாக அரைக்க போகிறோம். பெருங்காயம், புளி ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு, ஒரு 4 வந்து காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன். நம்ம வந்து காரம் பார்த்து போடணும். ஏன்னா வெங்காயத்துலேயும் ஒரு காரம் இருக்கும், மிளகாயும் போட்டிருக்கோம், அப்புறம் மிளகா பொடியும் போட போகிறோம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, வெல்லம். இது வந்து வெந்தயப்பொடி கொஞ்சம் போடணும். அப்புறம் நல்லெண்ணெய் வந்து ஒரு 150 கிராம், அதுக்கு மேலே கூட தேவைப்படும். செக்கு நல்லெண்ணெய் வச்சுருக்கேன் நான். இங்கே ஃப்ரெஷ் மில்லர்ஸ்னு கிடைக்கும். அங்கே வந்து எல்லாமே நல்லா ஒரிஜினலாக நல்லா இருக்கும். அதனால் நல்ல குவாலிட்டி எண்ணெய் தான் நான் வாங்குறது. இவ்வளோ தான் நமக்கு இதை அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, இது எல்லாமே பச்சையாக, இந்த தட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே பச்சையாக வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்துடலாம். அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சின்னு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைங்கோ, அப்புறம் பார்க்கலாம். அடுப்பில் ஒரு குக்கர் பாத்திரம் வச்சுட்டுருக்கேன். அந்த குக்கர் பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஒரு 100 கிராம் கிட்டத்தட்ட விட்டுருக்கேன். அது கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே கடுகை போடுங்கோ. கடுகு கொஞ்சம் வெடித்த உடனே பெருங்காயம். அடுத்தது கடுகு வெடிக்கிறது. இப்போ கடுகு வெடித்த உடனே பெருங்காயத்தை போட்டுக்கோங்க. பெருங்காயத்தை போட்டுட்டு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் இதுவாகட்டும், அப்புறம் கடலைப்பருப்பு. ரெண்டும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். செவந்த உடனே என்ன பண்ணுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ஏன்னா அதிலே போட்டோன்னா கரெக்டாக கலரணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு மஞ்சப்பொடி கருகி போயிடும். அதனால இது ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் மஞ்சப்பொடி அதில் போட்டுக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதையும் போட்டுருங்கோ. அரைச்சி வச்ச விழுதையும் போட்டுட்டு உப்பு, அவ்வளோதான். இது 3த்தையும் போட்டு நல்லா திருப்பி கொதிக்க விடணும். கடைசியில் தான் நமக்கு வெல்லமும் இந்த வெந்தயப்பொடி கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ இது வந்து நல்லா வேகட்டும். நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேன்னா நிறைய நாள் வரும். வெளியில் வேணும்னா ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும். பாட்டிலில் போட்டு வச்சுனா நிறைய நாள் இருக்கும். அதனால நான் மிக்ஸியை அலம்பி தண்ணி கிண்ணி அதெல்லாம் எதுவுமே விடலை. இது நல்லா கொதிக்கட்டும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு எப்படியும் ஒரு 25 நிமிஷம் ஆகும். இந்த கனமான பாத்திரத்தில் வச்சுக்கிறதுனால எனக்கு வந்து ஈஸியாக இருந்தது. கொஞ்சம் கெட்டியாகவும் அரைச்சதுனால வெளியிலலாம் அவ்வளோவா தெரிக்கலை. கடைசியாக என்ன பண்ணுங்க, வெல்லத்தை போட்டுக்கோங்க. வெல்லத்தை போட்டு கொஞ்சோண்டு வெந்தயப்பொடி, கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஒரு 2 சிட்டிகை போடுங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அவ்வளோதான். கருவேப்பிலை போட்டு நல்லா கலரிட்டு இறக்கிட்டேன்னா நம்மளோட வெங்காய தொக்கு ரெடி. Thanks for watching my channel and subscribe me please. கருவேப்பிலையும் போட்டாச்சு, அவ்வளோதான்.